எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு 2 டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ஷர்ட் போடுறவங்க அந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறமா காலர் ஃபுல்லாக கரையாயிரும். இதை துவைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக எப்படி துவைக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிப்ஸாக பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துவைக்கும் போது நம்ம வீட்டில் நார்மலாக தூக்கி போடுற ப்ரஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் புதுசாக இதுக்குன்னு வாங்கி தனியாக வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக எப்போதும் துவைக்கும் போது எப்படி சோப்பு ஊற வச்சு துவைப்போமோ அதே மாதிரி சோப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ் போடணும். இந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு மைன்யூட்டாக இருக்கிற அந்த குருட்டலுக்கு காரியம் சூப்பராக ஒயிட் ஷர்ட்லேருந்து போயிட்டு ஷர்ட் பார்த்திங்கன்னா நீலெல்லாம் கூட போட தேவையில்ல. நம்ம துவைச்சதுக்கப்புறமே நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு நல்லா ஒயிட் கலராக இருக்கும். பெரிய ப்ரஷ் செய்கிற வேலையை தானே இதே செய்யுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பெரிய ப்ரஷ்ஷில் நம்ம தேய்க்கும் போது கூட அந்த அளவுக்கு அழுக்கு போகாது. துவைச்சதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா குருட்டலுக்கு மண்டுன மாதிரியே இருக்கும். துவைச்சாலுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரை போன மாதிரி இருக்காது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வச்சு பண்ணும் போது குட்டி குட்டி அழுக்கு கரையும் நீட்டாக போயிட்டு கிளியராக இருக்கும் ஷர்ட் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நம்ம ஷர்ட்டு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும், முக்கியமாக அந்த பேக்கெட்லலாம் நிறைய கரை இருக்கும். நம்ம மொபைல் வச்சு எடுக்கிறனால எல்லா இடத்துலையுமே நல்லா ப்ரஷ் போட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். இதே மாதிரி ஒயிட் ஷர்ட்டுக்கு மட்டும் இல்லை, கலர் ஷர்ட்டுக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரஷ் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துவைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஒயிட் கலராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட கரையே இது மாதிரி துவைச்சாச்சு. இப்போ போடுறதுக்கு முன்னாடி அந்த கரை வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் டேப் நமக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த செகண்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இதே டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒயிட் ஷர்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் ஷர்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷர்ட் அயர்ன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம். நம்ம ஷர்ட்டை வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷர்ட்டை பட்டனெல்லாம் கலட்டிட்டு நல்லா ஓப்பனில் வச்சுக்கோங்க. இது எங்கள் அப்பா ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்ஸு தான். அப்பா தான் இந்த டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த டேப்பு பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு அந்த சைஸுக்கெலாம் விற்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சு டேப்பு தான் எடுத்திருக்கோம். இதை நமக்கு மெயினாக எங்கே காலர் கழுத்துப்படுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் அளவுக்கு அப்பா ஒட்டுறாங்க. உங்களோட காலர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ 10 இன்ச்சு 15 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இப்படி ஒட்டிட்டு நீங்கள் ஷர்ட் வியர் பண்ணுறப்ப அந்த காலரில் அசிங்கமாக அது தெரியாது. முக்கியமாக நம்மளோட வேர்வை கரை, அழுக்கு கரை இந்த ஷர்ட்டில் படாமல் இருக்கும். துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். துவைக்கவே தேவைப்படாது. நீங்கள் நார்மலாக எப்போதும் துவைக்கிற மாதிரி துவைச்சா போதும். காலருக்கு நீங்கள் தனியாக ப்ரஷ் போட்டு துவைக்க தேவைப்படாது. இந்த டிப்ஸ் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். எங்கள் அப்பா ரெகுலராக இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கரை இல்லாமல் ஷர்ட்டு கலட்டி வச்சதுக்கப்புறமும் நீட்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நீங்கள் ஷர்ட் எப்போ துவைக்க போகிறோமோ அப்போதைக்கு இந்த டேப்பை மட்டும் பிரித்து விட்டுட்டு நம்ம எப்போதும் நார்மலாக துவைக்கிற மாதிரி துவைச்சிக்கலாம். ஒரு சூப்பரான டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.